வணக்கம், வாழ்க நலமுடன். ராத்திரி ஹெட்ஃபோன் போட்டுட்டு பாட்டு கேட்குற ஒருத்தருக்கும், பஸ்ஸில் ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்டு வாழ்க்கையை யோசிக்கிறவருக்கும், நடுராத்திரி ஆன்லைனில் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஆஃப்லைனில் இருக்கிறவருக்கும் இந்த நிகழ்ச்சி. இன்றைக்கி நாம் பேச போகிற விஷயம் அலோன் விசஸ் லோன்லி. தமிழில் சொன்னால் தனியாக இருப்பது, தனிமையாக இருப்பது. ரெண்டுமே ஒரே மாதிரி தானே கேட்குது. இல்லைங்க, அப்படி இல்லை. அதுக்குள்ளே இருக்கிற வழி, அர்த்தம், அமைதி ரொம்பவும் வேறு. ஒரு கேள்வி, நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேரோடு இருந்தாலும் சில நேரம் நமக்குள்ளே ஏன் அந்த ஒரு வெறுமை, ஒரு தனிமை இருக்குது? இன்னொரு பக்கம் தனியாக இருக்கான், தனியாக போய் டீ குடிக்கிறான், மலையை பார்க்குறான், வானத்தை பார்க்குறான், அவ்வளவு சந்தோஷமாக இருக்கான். ஏன்? இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய பயணம். தனியாக இருப்பது என்ற அழகு. தனியாக இருப்பதுங்கிறது ஒரு தண்டனை இல்லைங்க, அது ஒரு ஸ்பேஸ், அது ஒரு ப்ரீத்திங் பிளேஸ். எல்லார்ட்டேருந்தும் கொஞ்சம் தள்ளி நின்று நான் யார் அப்படிங்கிறது நம்மளை பார்க்க வைக்கிற நேரம். தமிழ் இலக்கியத்தில் இதை பற்றி அழகாக பேசியிருக்காங்க ஔவையார். அறிவுடையார் தனித்திருப்பார். அதாவது எப்போதும் கூட்டத்தில் தான் வாழ்க்கை இல்லை, சில வளர்ச்சிகள் தனிமையான அமைதியில் தான் உருவாகுது. சில பேர் இருக்காங்க, ஃபோன் சைலண்டில் போட்டால் போதும், உடனே பேனிக் ஆகிடுறாங்க. யாராவது மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா, ஸ்டேட்டஸ் யாரெல்லாம் பார்த்தாங்க, ஆன்லைனில் இல்லைன்னா மக்கள் மறந்துடுவாங்களா, அட பாவிங்களா, நம்ம இருக்கிறங்கிறதுக்கு ப்ளூடிக் தேவையில்ல கண்ணா. ஒரு மரம் வளரும்போது அது சத்தம் போடாது, ஆனால் ஒரு நாள் நிழல் தரும். அதே மாதிரி தனியாக இருக்கிற நேரங்கள் நம்ம கேரக்டரை சத்தமே இல்லாமல் பில்ட் பண்ணும், உருவாக்கும். ஆனால் தனியாக இருப்பது எல்லாமே அழகு இல்லை. சில நேரம் அதே தனிமை உள்ளுக்குள் உடைக்கும், உங்களை கஷ்டப்படுத்தும். ரூம் ஃபுல்லாக ஆளுங்க இருந்தாலும் என்னை யாரும் புரிஞ்சிக்கல அப்படிங்கிற ஃபீலிங், அதுக்கு பேர் தான் லோன்லினஸ். இப்போ சோசியல் மீடியாவில் 1000 ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், ஆனால் மனசுடைஞ்ச நேரத்தில் கால் பண்ணி பேச ஒரு நண்பர் கூட இல்லைன்னா அதுதான் லோன்லினஸ். தமிழ் இலக்கியத்தில் திருவள்ளுவர் ஒரு உண்மையை சொல்கிறாரு, இனிய உளவாக இன்னாத கூறல். ஒரு வார்த்தைகளை கூட கம்பேனியன்ஷிப் தரும், வார்த்தைகள் கூட கம்பேனியன்ஷிப் தரும். சில நேரம் சாப்பிட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு மனுஷனை காப்பாற்றும். ஒரு அம்மா கிச்சனில் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க, ஆனால் அவங்க சாப்பிட்றப்போ கூட யாரும் இருக்க மாட்டாங்க, அதுதான் லோன்லினஸ். ஒரு அப்பா குடும்பத்துக்காக நாள் முழுக்க வேலை பார்ப்பார், ஆனால் அவர் பயத்தை கேட்க, பயணத்தை கேட்க, வழியை கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க, அதுதான் லோன்லினஸ். சில வழிகள் சத்தம் போடாது, சத்தமே இருக்காது, அது அமைதியாக மனுஷனை ரொம்பவே சோர்ந்து போக செய்யும். நம்ம வாழ்க்கையில் உள்ள ஃபேக் லோன்லினஸ். ஆமாங்க, எல்லா லோன்லினஸும் டீப் இல்லைங்க, சிலதெல்லாம் ரொம்ப ஓவர் சீன். உதாரணத்துக்கு ஒய்ஃபை ஸ்லோவாக இருந்தால் போதும், நான் உலகத்துலேருந்து பிரிஞ்சிட்டேன், க்ரஷ் ரிப்ளை லேட்னா என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, சண்டே ஈவினிங் வந்தால் மட்டும் ஃபிலாசபர் மோடான். நம்ம பிரெயினுக்கு ட்ராமா ரொம்ப பிடிக்குங்க, ஆனால் உண்மையான லோன்லினஸ் அது ரீல்ஸில் வராது, அது ராத்திரி 2 மணிக்கு எல்லாரும் தூங்கிய பிறகு உங்களோட எண்ணங்கள் முழிச்சுக்கிட்டே இருக்கும், உங்களை தூங்க விடாது. ஏன் மனுஷன் லோன்லி ஆகிறான்? ஏன்னா நம்ம எல்லாரும் பார்க்குறாங்க, ஆனால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் டயர்ட் ஆகிடுறாங்க, அதனால் சிலர் அப்படியே சடன்லி சைலண்ட் ஆகிடுறாங்க. சுப்பிரமணிய பாரதி எழுதியது நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை. இந்த கான்ஃபிடென்ஸ் வெளியில் இருக்கும் பாஸ், ஆனால் உள்ள பல போராட்டங்கள் இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க கூட ஒரு ஷோல்டர், இளைப்பாற, மடிசாய ஒரு துணை தேடுறாங்க. ஆனால் சொசைட்டி என்ன சொல்லுது? ஆம்பளைங்க அழக்கூடாது, ஸ்ட்ராங்காரு, மூவ் ஆன். ஆட மனுஷன் தானே ஆகணும், மெஷின் இல்லையே. ஒரு முக்கியமான விஷயங்க, நாம் என்ஜாய் பண்ண கற்றுக்கணும்.
ஒரு டீ ஷாப்பில் தனியாக டீ குடிக்க தெரியணும். ஒரு மூவியை தனியாக போய் பார்க்க தெரியணும். ஒரு நாள் முழுக்க ஃபோன் இல்லாமல் இருக்க தெரியணும். ஏன்னா உலகம் எப்போதும் கம்பெனி தராது, எப்போவும் கூடவே இருக்காது, யாரும் கூடவே இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் எல்லாரும் பிஸி ஆகிடுவாங்க. அது அவங்க தப்பு இல்லைங்க, அதுதான் வாழ்க்கை. அப்போது நமக்கு நாம தான் கம்பெனி தரணும். அதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் எமோஷ்னல் மெச்சூரிட்டி. தனியாக இருக்கும்போது செல்ஃப் ரெஸ்பெக்ட் கற்றுக்கலாம், செல்ஃப் ஹீலிங் கற்றுக்கலாம், செல்ஃப் லவ் கற்றுக்கலாம். இல்லை, எல்லாமே கற்றுத்தரும். பட்டர்ஃப்ளை ஆகணும்னா ஒரு பூச்சி தனியாக கக்கூனுக்குள்ளே இருக்கணும். அதேபோல் சில மாற்றங்கள் தனிமையான நேரத்தில் தான் நடக்கும். இப்போது இந்த நிகழ்ச்சியை கேட்குற ஒருவருக்கு நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்களை யாரும் புரியலன்னு தோணலாம், புரிஞ்சுக்கலன்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க. தனிமை என்பது யாரும் இல்லாத நிலை அல்ல, நம்மை நாமே இழந்த நிலை. மீண்டும் உங்களை தேடுங்க. பழைய சாங் கேளுங்க, புத்தகம் படிங்க, நடந்து பாருங்கள், ஓடி பாருங்கள், ஆடி பாருங்கள், விளையாடி பாருங்கள், அம்மா கிட்ட பேசுங்க, நண்பனுக்கு ஃபோன் பண்ணுங்க. சில ஹீலிங்ஸ் மருந்தில் இல்லைங்க, உரையாடலில் இருக்குது. திருக்குறள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பற்றி சொல்லுது. உடுக்கை இழந்தவன் கைபோல். உண்மையான உறவு நம்ம லோன்லினஸை அப்படியே அமைதியாக ஹோல்டு பண்ணிடும். வாழ்க்கையில் தனியாக இருப்பதற்கு பயப்படாதீங்க, அது உங்களை உருவாக்கும். ஆனால் தனிமையாக உடைஞ்சு போயிருந்தால் மௌனமாக மட்டும் இருக்காதீங்க, யார்கிட்டையாவது பேசுங்க. ஒரு மனிதன் மற்றொரு மனிதனால் தான் காப்பாற்றப்படுகிறான். இன்று இரவு நீங்கள் தனியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கூட நீங்கள் தான் இருக்கீங்க. இது உங்கள் ஆர்ஜே உங்கள் மனசோட பேசிக்கிட்டு இருந்தது. மீண்டும் சந்திப்போம் மற்றொரு இரவில் மற்றொரு உணர்வோடு. தனிமையை வெல்ல முதலில் உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இனிய இரவு.